பெயர் கனகவள்ளி தாயார். இங்கு முன்னொரு காலத்தில் இங்கு சாலிபோத்திரர் என்றும் ஒரு பெரியவர் இருந்தார். விஷ்ணு பகவான் இங்கு வந்ததாக கூறப்படுகிறது. முன்னொரு சமயத்தில் இங்கு சாலிபோத்திரர் என்ற வயதான ஒரு முதியவர் இருந்தார். அவர் பெருமாள் அவரை காண வயதான தோட்டத்தில் இங்கு வந்தார். பெருமாள் சாலிபோத்திரரிடம் நான் தபஸ் செய்ய வேண்டும் என்று ஒரு இடத்தை கேட்டார். அப்பொழுது சாலிபோத்திரர் இருக்கும் இடத்தில் பெருமாள் வரும்பொழுது பெருமாள் சாலிபோத்திரரிடம் நான் உள்ளே வரவா இல்லை வெளியே வருவா என்று கேட்டார். அதுக்கு எவ்வுள் என்று பெருமாள் கேட்டாராம். உள்ளேயா இல்லை உள்ளே பெருமாள் ஓய்வெடுத்து கொண்டார். சிறிது நேரம் கழித்து சாலிபோத்திரர் உள்ளே வந்து பார்த்தார். அப்பொழுது பெருமாள் வீரராக பெருமாளாக காட்சியளித்து சயன கோலத்தில் காட்சியளித்தார். அப்போது அம்மையார் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளித்தார். இங்கு சாலிபோத்திரரிடம் எவ்வுள் என்று அவர் கிழவன் ரூபத்தில் கேட்டார். அதனால் இவ்வூருக்கு எவ்வுள் என்று பெயர் வந்தது. அதனால் இந்த ஊர் எவ்வுள் என்று பெயர் பெற்றது. இப்பொழுது அது எவ்வுள் தான் இப்பொழுது திருவள்ளூர் என்ற பெயரில் இப்போது அழைக்கப்படுகின்றது. இந்த கோவிலில் அமாவாசை தோறும் இங்கு தர்ப்பணை கொடுக்கப்படுகின்றது. இறந்தவர்கள் முன்னோர்களுக்கு இங்கு திதி வழங்கப்படுகிறது. அப்பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவள்ளூரை நோக்கி பயணிக்கின்றனர். இங்கு படுத்த கோலத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சியளிக்கின்றார். இங்கு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறும். இங்கு உள்ள மூலவரின் சிலை மிகவும் பெரிதாக உள்ளது. இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமாள் காட்சியளிக்கிறார். இங்கு கருட சேவை வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த கோவிலில் ஸ்ரீராமனே இங்கு வீரராகவனாக அமைந்திருக்கிறார். ராமனுக்கு இன்னொரு பெயர் விஜயராகவன். அதேபோல் இந்த பெருமாளுக்கு இங்கு வீரராகவன் என்று பெயர் வந்தது. வைத்திய வீரராகவன். அப்படியாவது வைத்தீஸ்வரர் போல் இங்கு இருக்கும் பெருமாள் வைத்தியன் பெருமாளாக இங்கு அழைக்கப்படுகிறார். இவர் எல்லா விதமான நோய்களையும் பெருமாள் இங்கு தீர்த்து வைக்கிறார். இங்கு உப்பு எடுத்து வந்து பெருமாளுக்கு போடுகிறார்கள். தீராத நோய்கள் கூட தீர்ந்துவிடும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இங்கு இருக்கும் தீர்த்தத்தில் பிரம்ம விமோசனம் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த தீர்த்தம் பெருமாளே 12 ஆழ்வார்களும் இங்கு பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இங்கு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு போன்ற பாடல்கள் இங்கு மூல மந்திரமாக கூறப்படுகின்றது. இந்த ஸ்தலத்தில் பெருமாள் வீற்றிருப்பதற்கு முன்பே இந்த ஸ்தலத்தில் வந்ததாகவும் பல யுகங்களுக்கு முன்பே இங்கு வந்து வீற்றிருக்கிறதாகவும் கூறப்படுகின்றது. பெருமாளின் அவதாரங்கள் பெருமாள் இங்கு சயன கோலத்தில் காட்சியளிக்கின்றார். அதாவது ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருப்பாரோ அதேபோல் பெருமாள் இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கின்றார். இங்கிருக்கும் அம்மன் பக்கத்து ஊரில் இருக்கின்றாள். அவள் வருடந்தோறும் ஒரு முறை அவர் அம்மா வீட்டிற்கு சென்று வருவதாக கூறப்படுகின்றது. இவர் வீரராகவன் பெருமாள். இங்கு சொர்க்கவாசல் திறக்கும் போது 1000 கணக்கான பக்தர்கள் இங்கு மார்கழி மாதம் வந்து குவியுவார்கள். இங்கு மாதந்தோறும் அமாவாசையில் தர்ப்பணை கொடுப்பது சிறப்பானதொன்று என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இங்கு இருக்கும் தண்ணீரில் நீராடினால் 7 ஜென்மத்து பாவங்கள் தீரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இங்கு தினந்தோறும் 1000 கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். இங்கு பெருமாளுக்கு தினந்தோறும் பூஜைகள் ஆராதனை நடைபெறும். இந்த கோயில் சுமார் சோழர்களால் கட்டப்பட்டு பாண்டியர்களால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்கிறார்கள். இந்த ஸ்தலத்தில் மிகவும் பெருமாள் நீண்ட கோலத்தில் காட்சியளிக்கின்றார். இங்கு பெருமாளுக்கு தினந்தோறும் அர்ச்சனைகள் ஆராதனைகள் நடைபெறும்.